பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்தில் மகளிர் தினம், அப்படி தானே? சாதித்த பெண்களுடைய வாழ்த்துக்கள், சாதிக்கிற பெண்கள். சரி, கர்த்தர் நல்லவர். இந்த மகளிர் தினத்தில் எல்லா பெண்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், இன்னும் சிறப்பாக வளரணும், மேன்மேலும் தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். ஆமென். குடும்பங்களை கட்டி எழுப்ப வேண்டும். குடும்பங்களை கட்டி எழுப்பும் பொழுது அது வீட்டுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். சரிங்களா? புத்தியுள்ள பெண்கள் தன்னுடைய வீட்டை கட்டுகிறார்கள், கணவனை பாதுகாக்கிறார்கள், கணவனுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து கணவனை பாதுகாக்கிறார்கள். குடும்பம் நடத்துவதில் பெண்களுடைய பெரிய பங்கு, 75% பெண்களுடைய பங்கு இருக்கிறது. ஆமென். பிள்ளைகளுடைய வளர்க்கிறதுல, குடும்பம் நடத்துவதில், குடும்பத்தில் கணவனுக்கு ஒத்தாசையாக இருக்கிறதுல எல்லாருக்கும் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது. ஆமென், ஆமென். நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக, நேரத்துக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பேற்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன், வரவேற்கிறேன். கானாவூர் கல்யாணத்தில் இயேசு அழைக்கப்பட்டார், இயேசுவும் சீசர்களும் அழைக்கப்பட்டார்கள். அந்த கானாவூர் கல்யாணத்திற்கு வந்து தேவன் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை அந்த இடத்திலே பதிவு செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய காரியத்தை காண்பிக்கிறார். கல்யாண விருந்து. இன்றைக்கு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வரும்படியாக நாம் இப்பொழுது அழைப்பு கொடுப்போம். என் நாமத்தின் நிமித்தம் 2 பேர் 3 பேர் கூடியிருக்கும் இடத்திலே நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவன் இந்த நாளில் நம் மத்தியில் இருக்கிறார். கானாவூர் கல்யாணத்திற்கு இயேசுவும் அவர்களுடைய சீசர்களும் அழைக்கப்பட்டது போல இந்த நாளில் நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம் மத்தியிலே வந்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி அற்புதங்களை நடப்பிக்கப் போகிறார். உங்களுக்கு இருக்கிற குறைவுகளை தேவன் இன்றைக்கு நிறைவாக மாற்றுகிறார். அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்தில் தண்ணீர் திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தேவன் குறைவாக இருந்த திராட்சரசத்தை நிறைவாக மாற்றினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குமானால் அந்த குறைவுகளை நீக்கி தேவன் இன்றைக்கு நிறைவாக மாற்றுகிறார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற பண்ண இருக்கிறார். நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்கு சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ, கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த நிமிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கவலைகள் எல்லாம் நீங்கி போகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த ஆராதனை வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை இப்பொழுது நான் உணர்கிறேன். அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை, ஆவியானவருடைய அனுக்கிரகம், ஆவியானவர் இந்த நாளில் நம் மத்தியிலே வந்து நம்மை நிரப்பி கொண்டு இருக்கிறார். நன்றி 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 ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி நன்றி ராஜா. உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது ராஜா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமம் எல்லாமல் வேற ஒரு நாமம் ஒன்றும் கொடுக்கப்படவில்லையே. இயேசு கிறிஸ்துவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆண்டவரே, அன்றைக்கு அப்பா உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயத்தை நிரப்பின தேவன் இந்த நாளில் எங்கள் தேவாலயத்தை வஸ்திர தொங்கலால் நிரப்பும்படி ஆய்ச்சபிக்கிறாப்பா. ராபா ஷக்கரபலா துருபிக்கரபாபா. ஓ ரீக்கரபாபா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, எங்களை இத்தனை நாங்கள் தாயின்
தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னமே எங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்களே அப்பா, உம்முடைய அன்பு பெரியது ராஜா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது ராஜா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா. எப்பொழுதும் நீங்கள் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில சுற்றி திரிந்தீங்களே அப்பா. 2000 வருடங்களுக்கு முன்பாக எப்படி நீங்கள் அற்புதத்தை செய்தீர்களோ அதே அற்புதத்தின் வல்லமை இந்த நாளில் எங்கள் மத்தியில் செய்ய வல்லமை உள்ள தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஒரு விஷயம், எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை உயர்த்தி கரங்களை ஆட்டி, ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்க, உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்புங்க, நிரப்புங்க என்று சொல்லி அப்படியே நம்ம பாடல்களை பாடி நம்ம ஆராதிக்க போகிறோம். நன்றி, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. அப்பா, எத்தனை 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 நன்மைகள் எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீங்க அப்பா. நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய சுத்த கிருபையாக இருக்கிறது ராஜா. நன்றி. கடந்த நாட்கள்லாம் எங்களை பாதுகாத்து வந்தீங்க, நல்ல ஆகாரம் கொடுத்தீங்க அப்பா, பாதுகாப்பு கொடுத்தீங்க. உம்முடைய கூடார மறைவில் ஒளித்து வைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி ராஜா. நன்றி, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. குற்றம் குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ ரபா ஷக்கா ரபா லபா ரபா. நன்றி, நன்றி. எல்லாம் கரங்களை தட்டுவோம், கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமைப்படுத்தி ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரபா ஷக்கா ரபா லபா ரபா. அன்பு ராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு கூறுவோம். தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறும் பொழுது, அம்மா தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறும் பொழுது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரிகரபலா சில்கரபலபா. நன்றி ராஜா. அன்பினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை
நன்றி நன்றி. அப்படியே தொடர்ந்து கைகளை உயர்த்தி பாடல் பாடி ஆராதனை பயிர் செய்து கொண்டிருப்போம். ஓ ரிகரபரபரபா, நம் மத்தியில உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இன்றைக்கு ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஓ ரிகரபபபபா, நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரிகரபலபா, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ ரிகரபலா துர்விகரபரபா, ஓ ரியஷலபரபலபா, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஓ ரிகரபரபா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம், முழு உள்ளத்தோடு அன்பு செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்கு அப்பா ஈடு இணை ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லை. நாங்கள் அன்பு செலுத்துகிறோம் அப்பா, அன்பு செலுத்துகிறோம். நன்றி ராஜா, முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, முழு உள்ளத்தோடு ஆராதிக்கிறோம். எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை தெரிந்து கொண்டீரேப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்பினீங்களே அப்பா. ஒரு சிறு கூட்டமாய் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க வந்து இருக்கிறீங்களப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரக்கரபபா, நன்றி நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பன், இந்த காலை வேளையில் உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்புனீங்க ராஜா, நிரப்புனீங்க, நிரப்புனீங்க ராஜா. உடைய அபிஷேகத்தின் வல்லமை நாங்கள் உணர்ந்தோமே. எங்கள் சரீரத்தில் மண் பாண்டத்தில் உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால நிரப்புனீங்களே ஆண்டவரே. மண் பாண்டத்தை நிரப்புனீங்களே ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இந்த ஆராதனையை அப்பா உமக்கு பிரியமான ஆராதனையா ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்கு உட்படுத்துகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க அப்பா. நீர் எங்களை நினைப்பதற்கும் ஆண்டவரே, எங்களை விசாரிப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த பூமியில நாங்கள் தோளும் சாம்பலுமா இருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அப்பா எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றினீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் தம்முடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரை நிரப்பினார். ஆமென். இப்பொழுது பாடல். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். கர்த்தர் நமக்கு அநேகம் நன்மைகளை செய்திருக்கிறார். நன்மைகள் செய்த கர்த்தரை நாம் நன்றியோடு துதித்து பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவை உள்ளத்தாலென்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம்மை சுவை உள்ளத்தாலென்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். இயேசு நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நீ
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நீ நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இருந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இருந்து விழும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நீ நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நீ நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நீ நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். சங்கீதம் 18 கையில் எடுத்துக்கலாம். பக்கம் எண் 680. சங்கீதம் 18 ஒரே ஒரு வசனம் மாத்திரம் நாம் வாசித்து விட்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் ஆராதனைக்கு கடந்து செல்லிருக்கிறோம். 18 6வது வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் ஏறிற்று. அவர் செவிகளில் ஏறிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சங்கீதக்காரர் இங்கே சொல்கிறாங்க, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தாவீதுக்கு அந்த நாளில் அநேக நெருக்கங்கள் இருந்தது. ஏற்கனவே நம்ம தியானித்த வசனம் தான் இது.
அதனால் ஏன் அடிக்கடி நெருக்கத்தை குறித்து இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆத்துமாக்களுக்கு அடிக்கடி போஜனம் கொடுக்கணும். ஏதோ ஒரு டென்ஷனில் நம்ம இங்கே வந்திருக்கலாம், ஏதோ ஒரு இதில் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து எதர்ச்சியாக நடக்கிறது தான், எதுவுமே பிளான் பண்ணி பண்ணுறதில்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டுன்ற வசனத்தின்படி, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுல் வந்து தாவீதை துரத்தும் பொழுது வனாந்திரத்தில் துரத்தப்பட்டார். கோலியாத்து முன்னாடி ரொம்ப அற்பமாய் எண்ணப்பட்டார். சொந்தக்காரங்க மத்தியில், அண்ணன் தம்பிங்க மத்தியில் ரொம்ப அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது அவர் சொல்கிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நெருக்கத்தில் யாரை நோக்கி பார்த்தார் அப்படின்னா, தேவனாகிய ஆண்டவரை நோக்கி, கர்த்தரை நோக்கி அவர் பார்த்தார். அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தது மாத்திரம் இல்லாமல் என் தேவனை நோக்கி கூப்பிட்டு நான் அபயமிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அபயமிட்டேன்னா அதுக்கு என்னங்க மீனிங்கு? பயந்து போய் அந்த ஒரு பயப்பட்டிருக்கோம். நிறையா இருட்டை பார்த்து நம்மளுக்குலாம் எதெல்லாம் குறித்து நம்மளுக்கு பயம் இருக்கும், இருட்டை குறித்து பயம் இருக்கும், டக்குன்னு பயமாக இருக்கும். ஆமாம், கல்யாணம் ஆனவங்களை கேட்டோம்னா குடும்பத்தை குறித்து பயம் இருக்கும், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு இருக்கும், மனைவிக்கு கணவன் மேலே பயம் இருக்கும், கணவனுக்கு மனைவி மேலே ரொம்ப பயம் இருக்கும். சும்மா கர்த்தருக்குள் நாம் எல்லோருமே கீழ்ப்படிந்திருப்போம், அவ்வளோதான். எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நெருக்கத்துக்கு பஞ்சமே இல்லை. என்ன சொல்கிறீங்க? பண தேவைகள் அதிகமாக பெருகி போச்சு. இன்றைக்கி என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், பாப்பாவுக்கு யூகேஜிலேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நான் போட போகிறேன். என்ன நெருக்கம் அப்படின்னா, எந்த ஸ்கூல் போடுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆல்ஃபா கேட்டால் ஆல்ஃபா பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க, கான்வென்ட் கேட்டால் கான்வென்ட் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் அப்படி தான் நான் அட்மிஷன் போட போகிறேன், ஏங்க இந்த ஸ்கூலுக்காக வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஒருத்தங்க நல்ல ஸ்கூல்னு சொல்கிறாங்க, ஒருத்தங்க கெட்ட ஸ்கூல்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரில. அதனால் அநேக நெருக்கங்களில் நம்ம யார் இடத்துல சார்ந்து இருக்கணும்? ஆமாம், ரொம்ப முக்கியமான காரியம். தாவீது இடத்துலேருந்து இந்த இடத்துல நம்ம கற்றுக்கிறது அதுதான். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 2 வசனத்தை எடுத்துகிட்டு, நீ பயப்படாமல் போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். அப்பா ஆண்டவர் நம்மள்கிட்ட பேசிட்டார். அப்படி இல்லை, பிசாசு கூட வசனம் பேசுவான்னு சொல்லியிருக்குது. நம்ம நெருக்கத்தில் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம நெருக்கத்தில் யாரை நோக்கி பார்க்குறோம்? மனுஷனை நோக்கி பார்க்குறோமா, இல்லை நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்குறோமா? அப்படி இன்றைக்கி ஒரு பண தேவை அப்படின்னா நம்ம யாரை டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வர்றது யார்? மனுஷங்க. யாரை கேட்டால் நம்மளுக்கு பணம் கிடைக்கும், யாரை கேட்டால் இந்த உதவி வரும் அப்படின்னு தான் நம்மளுடைய சிந்தனையும் செயலும் இருக்கிறது. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்கிறவளாக இருக்கிறோம். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் பயந்து போய் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்றோம் பார்த்தீங்களா? அந்த மனப்பக்குவத்துக்கு நம்ம மாறணும். இந்த நாளில் கூட அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்திருக்கலாம், அநேக பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளே இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் மனைவிக்குள்ளாக சண்டைகள் இருக்கலாம், பிள்ளைகளிடத்தில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், நம்ம மத்தியில் அநேக தேவைகள் இருக்கலாம். அன்றைக்கு தாவீது தேவனுடைய சமூகத்தில் கூப்பிட்டது போல் இந்த நாளிலும் நாம் கூப்பிட போகிறோம். என்ன சொல்லி கூப்பிட போகிறோன்னா, அப்பா எனக்கு தேவன், நீங்கள் எனக்கு இறங்குகிறவராக இருக்கிறீர், என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த வசனம் நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறது, இங்கேயும் சொல்லுவேன். 1 பேதுரு 5:7, உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஏங்க ஏன் அவர் மேலே வைக்க சொல்கிறாரு? அதுக்கு முந்தின வார்த்தை அதுதானே, அவர் என்னை விசாரிக்கிறவர். அவர் யார்? நமக்கு விசாரிக்கிறவர் மாத்திரம் இல்லை, நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கிறவர், சந்திக்கிறவர். அவர் நம்மேல் வாஞ்சையாக இருக்கிற தேவன். அவர் நம்மை சொந்த மகளாக நம்மளை ஏற்றுக்கொண்ட தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 120:1 பார்க்குறோம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சங்கீதம் 120:1 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் நம்ம கூட பழகிறவங்களே என்ன பண்ணுறாங்க, நம்ம பிரச்சனையை கேட்குறது கிடையாது. கேட்பாங்க, இது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய்ட்டு இது மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா, அப்படியா அப்படின்வாங்க.
அப்பா நீ வேற என் வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, உன் பிரச்சனையெல்லாம் நீ சொல்கிறியே, நான் சொன்னால் ரூம் போட்டு அழுவணும்லாம் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு சொல்லுவாங்க. அதே நெருக்கம்தான் தாவீது யாரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறாரு, ஆண்டவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் கூப்பிட்ட உடனே என்ன பண்ணாராம், இருப்பா நான் வந்துட்டுருக்கேன்லாம் சொல்லலை, அவர் எனக்கு செவி கொடுத்தார், மறு உத்தரவு அருளினார் அப்படின்னு சொல்கிறார். சங்கீதம் 81:7 நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் அப்படின்னு சொல்லி வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. சங்கீதம் 81:7 நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய் நான் உன்னை தப்புவித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்குற வசனம் கூட நம்ம எடுத்துக்கலாம். நெருக்கத்தில் நாம் நோக்கி கூப்பிடும்போது, ஏன்னா ஆண்டவர் பார்க்கிறது அந்த நெருக்கமான நேரத்தில், இக்கட்டு இன்னல்கள் நேரத்தில், நம்மளுக்கு கஷ்டமான நேரத்தில், கவலை கண்ணீர்கள் நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், தேவைகளின் நேரத்தில் நம்ம யாரை நோக்கி பார்க்குறோம் அப்படின்னு தான் ஆண்டவர் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லாமா? தூங்குறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? இல்லை, கையை தூக்கிட்டாங்க, அல்லேலூயா மட்டும் வரல. ஓகே, ஆண்டவர் சொல்கிறாரு நெருக்கத்தில், உன்னோட நெருக்கத்தில் நீ யாரை நோக்கி பார்க்குற அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்னும் ரொம்ப அழகான ஒரு வசனம், மனுஷன் ரொம்ப ரொம்ப அழகான விஷயம், நம்மளை தேற்றக்கூடிய வசனம் அது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார், நம்ம இருதயத்தை பார்க்கிறார். இங்கே வெளியே நான் சிரிக்கலாங்க, வெளியே நின்று நான் மைக்கு பிடிச்சி எவ்வளோ வேணால் பேசலாம். பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு அவ்வளோ வார்த்தை சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மாம்சம் சோர்வுடையது, ஆவியோ உற்சாகம் உடையது. அவர் ஆவியிலேருந்து நம்மளை பலப்படுத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்ம ஆவியில் வார்த்தைகளை சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னா அநேக சூழ்நிலையை கடந்து தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் எனக்கு மேலே உள்ள பிரச்சனையெல்லாம் சொல்லுவார். ஆன்ட்டிக்கிட்ட கேட்டோம்னா ஆன்ட்டி அதுக்கு மேலே சொல்லுவாங்க. என்கிட்ட கேட்டால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்கும். ஆமாம், ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்குறான். நம்ம பிரச்சனைகளை, நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் இங்கே இருக்கிறான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? டவுட்டோட சொல்ல வேணாம், உற்சாகமாக சொல்லணும். ஆமேன். ஆண்டவர் இங்கே கண்டிப்பாக இருக்கிறார், அவர் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் நம்ம உள்ளத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாமே இழந்து நின்றுக்கலாமா? தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் துதிக்க போகிறோம், நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் நம்ம மேலே வாஞ்சியாக இருக்கிற தேவன். நம்ம என்ன வார்த்தைகளை சொல்லி நாம் ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் இக்கட்டு இன்னல்கள் நெருக்கத்தின் நேரத்தில் அப்பா எங்களை தப்புவித்து விடுவிக்கிற தேவனாக இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா இந்த நாள் மாத்திரம், இந்த நாள் வரைக்கும் எங்களை தேவன் நீர் விசாரிக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நேற்று படுத்தவர்களை இந்த நாளில் விழிப்பதில்லை, தேவனுடைய கிருபையினால எங்களுக்கு ஜீவனை தந்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ எங்களை தேவன் நீர் தெரிந்து கொண்டவராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் நெருக்கத்தின் நேரத்தில், எங்கள் இக்கட்டுகள் இன்னல்கள் நேரத்தில் தேவன் நீர் தாமே எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை தேவன் நீர் தாமே பார்க்கிறவராய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே, நீரே எங்களை தேற்றுகிறவர் ஆண்டவரே, நீரே எங்களை அப்பா பாதுகாக்கிறவர். அதற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கோடி நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கொடான கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. அவரே நம்முடைய கண்மலையான தேவனாக இருக்கிறார். எல்லாருமே உற்சாகமாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எந்த கண்மலையானவரே, எங்களை காக்கும் தெய்வம் நீரே அப்பா, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கு மாத்திரமே ஆண்டவரே. எல்லாமே உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் எந்தன் புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆத்மா சரீரம் முழுவதும் உமக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, பசியோ வியாதியோ அப்பா அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது ஆண்டவரே. உங்களுடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்காத ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணத்தோடு இந்த பாடலை நாங்கள் பாடுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நன்மை
மறவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா மறவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தேவன் நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நாங்கள் சிறுகவும் உங்களுடைய நாமம் மாத்திரமே பெருகும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். ஆமென். ஏன்னா இன்றைக்கி காலையில் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய நெருக்கத்திலே, நம்முடைய அந்த ஒரு போராட்டத்தில் நம்ம யாரை சார்ந்து இருக்கிறோம்? இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். சகோதரன் மூலமாக ஆவியானவர் வெளிப்படுத்தினார், உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதுதான் ஆவியானவர். நம்முடைய சபைக்கு ஆண்டவர் யாரை கூட்டிகிட்டு அழைத்து வந்தாலும் பார்த்திங்கன்னா அவர்கள்லாம் ஆவியானவரோடு நடைபோடுகிற மனிதர்களால் தான் இருப்பாங்க. சரியா? யாரையுமே தேவையில்லாமல் யாரையும் ஆண்டவர் கூட்டிகிட்டு வர மாட்டார். சரி, அப்படி தான் நம்முடைய சபை ஆரம்ப காலத்திலிருந்து இந்த நாள் வரையிலும் அப்படி தான் ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம்? நாம் எப்படி நாம் ஜீவித்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு நம்மளை எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிற காரியம் என்னன்னா, நான் உனக்கு போதித்து
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். இன்னைக்கு இதை தான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்து தான், இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இதை தான் பல காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாருங்கள், நான் சில நேரங்களில் நம்ம சில நேரம் ஆண்டவர் இடத்துல ஆலோசனை கேட்போம். மக்கள் அப்படி யாரும் அப்படி கேட்குற மாதிரி தெரியல சில நேரங்களில். நான் ஆரம்ப காலத்திலிருந்து ஆண்டவர் இடத்துல ஆலோசனை பெற்று தான் எல்லா காரியங்களுமே நம்ம செய்ய இருக்கிறேன். அப்படி ஆலோசனை இல்லாமல் நான் செய்த காரியங்களில் நல்லா முதுகில் வாங்கினதும் இருக்குது. அந்த காரியங்கள்லாம் ரொம்ப தோல்வியான காரியங்களும் இருக்குது. சரியா? ஆலோசனை இல்லாமல் செய்யும் பொழுது அந்த காரியங்கள் அது சரி வராது. சரியா? நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். தேவன் இந்த காரியத்தை கூட பாருங்கள், இன்றைக்கி ஆலோசனை நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒரு குடும்பம் நடத்துகிறதா இருந்தாலும், ஒரு நாட்டை ஆளுகை செய்யும் ஒரு அரசியல் தலைவராக இருந்தாலும் ஆலோசனை ரொம்ப முக்கியம். இப்போ நாட்டை ஆள்றாங்க அப்படின்னா ஒரு தேசத்தின் தலைவருக்கு ஆலோசகர்கள் இருப்பாங்க. அது அந்த காலத்திலிருந்தே அது நியமிக்கப்பட்ட ஒன்று. நம்ம வேதத்தில் பார்த்திங்கன்னா தாவீதுக்கு ஆலோசனைக்காரர்கள்லாம் இருந்தாங்க. சரியா? ஆலோசனை சொல்வதற்கென்று ஒரு குழு வைத்திருப்பார்கள். இன்றைக்கும் ஒரு ஆலோசனை குழு உண்டு. நாட்டை ஆளுகிறவர்கள் இன்றைக்கி முதலமைச்சருக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதற்கு பல ஒரு குழு இருப்பாங்க. ஒரு திட்டம் செய்யும் பொழுது அந்த திட்டம் மக்களுக்கு எப்படி போய் சேரணும், அதை எப்படி செய்யணும், அது எந்த முறையில் செய்யணும், எவ்வளவு பணம் செலவு செய்யணும், இப்படின்னு ஒரு திட்டத்தை தீட்டு ஆலோசனை செய்து தான் அந்த திட்டத்தை செய்வார்கள். இப்போ நமக்கு குடும்பத்தில் இருக்குது. குடும்பத்துலேயும் சில நேரங்களில் நம்ம ஆலோசனை செய்து சில காரியங்களை நம்ம செய்வது நல்லது. ஆலோசனை செய்வது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நடக்குது, அப்போ ஒரு ஆலோசனை பண்ணுவாங்க. எல்லாம் பெரியவங்களாம் கூடி எங்கே நடத்தலாம், எந்த கல்யாண மண்டபத்தை புக் பண்ணலாம், எப்படி பத்திரிக்கை அடிக்கலாம், எப்படி அடிக்கணும், எந்த மாடலில் இருக்கணும், யாரெல்லாம் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை செய்வார்கள். இது ஆலோசனை ரொம்ப முக்கியம். ஆனால் ஒரு ஊழியக்காரருக்கு ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். சபை நடத்துவதற்கும் சரி, ஒரு மீட்டிங் நடத்துவதற்கும் சரி, அந்த ஆலோசனை நாம் யாரிடத்தில் கேட்போம் என்பது ரொம்ப முக்கியம். மனுஷர்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க தலைவர்கள் கேட்டு செய்வாங்க. அரசியல்வாதிகள் தங்களுக்கென்று ஒரு குழுவை வச்சு ஆலோசனை கேட்பார்கள். ஆனால் ஒரு ஊழியக்காரன் ஆலோசனை கேட்பது தேவனிடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். தேவன் தான் ஆலோசனை கொடுக்க வேண்டும். சரிங்களா? பாருங்கள், இந்த காரியத்தில் 3 காரியங்களை தேவன் சொல்லுகிறார். முதலாவது வாசிக்கலாம். சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, இந்த வசனத்தில் நம்ம பார்த்து தான் இன்றைக்கி ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து, அதாவது தேவன் நமக்கு போதிக்கிறார். எப்படி, என்ன போதிக்கிறார்? என்னென்ன செய்யணும், எந்தெந்த காரியங்களை செய்யணும், அதை எப்படி செய்யணும். நோவாவுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். ஒரு பேழை செய்யணும், உலகம் அழிவுக்கு வரப்போகுது, அதனால் ஒரு பேழையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேப், ஒரு வரைபடத்தை அங்கே என்ன செய்கிறாரு, நோவாவுக்கு கொடுத்தார். பேழையை செய்யும்படிக்கு அவர் ஆலோசனை கொடுக்குறார். இப்படியெல்லாம் செய்யணும், என்ன மரத்தில் செய்யணும், அது எப்படி வடிவமைக்கணும், எவ்வளோ நீளம் இருக்கணும், எவ்வளோ உயரம் இருக்கணும், அது எந்த அளவில் இருக்கணும்னு சொல்லி அந்த மரத்து பேரை சொல்லி அவர் கொடுக்குறார் ஒரு பிளான். அந்த மாதிரி தான் நமக்கு தேவன் ஒரு சில காரியங்களை சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். போதிக்கிறவர் சொல்லிவிட்டு அவர் அப்படியே விட்டுற மாட்டார். சரியா? என்ன வழியில் போகணும், இந்த பாதையில் போ, இந்த பாதையில் போ. ஆண்டவர் சொல்லும் பொழுது சில நேரங்களில் எனக்கு சொல்லுவார் ஆண்டவர், இன்றைக்கி அந்த வீட்டுக்கு போ, அவங்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லுவார். சரி, அப்படியே ஆண்டவரை உதவி செய்யணுமா, சரி போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம், நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறோம். சரியா? இந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா எத்தனையோ மக்கள் ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட்டாங்க.
அப்போ நானும் வீட்டில் தான் இருக்கிறோம், எல்லாம் வீடு எடுத்து அங்கே எல்லாம் இருக்கும் பொழுது எனக்கு யாராவது காணிக்கை அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் தான் நிறையா கொஞ்சம் காணிக்கை வந்துச்சு, சரிங்களா, காணிக்கை வந்துச்சு. அப்போ நான் என்ன செய்வேன், அதில் கொஞ்சம் எடுத்து வச்சு, ஆண்டவரே இதை யாருக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு கேட்பேன். இப்போ ஆண்டவர் சொல்வார், இந்த ஊழியக்காருக்கு இந்த ஊரில் இருக்கிறாரு, அவருக்கு அனுப்புன்னு சொல்லுவார். உடனே அவர் நம்பரை வாங்கி, அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், சரிங்களா. இது பெருமைக்காக அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதற்காக. ஏன்னா அவர் ஆலோசகராக இருக்கிறாரு, அவர் ஆலோசனையின்படி நாம் எப்படி நடக்கிறோம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு வரதில் ஆண்டவரே யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு செய்யணும் அப்படின்னு கேட்டு 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 சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள்கிட்டருந்து இப்படி வரும்னு. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. எங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஏன்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் கர்த்தர், சரிங்களா. அப்போ நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுறாரு. ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்கள். பவுலை தமஸ்கு சாலையில் சவுலை சந்திக்கிறார் ஆண்டவர். அப்போ கண்ணுக்கு குருடா போச்சு, தெரியுங்களா. அப்போ கைலாகு கொடுக்கிறவர்கள் அவர்களை பார்த்து சவுலை எதிர்க்கும் போது அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அப்போ சவுலு கேட்குறாரு இயேசு கிறிஸ்துவனில், நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ அனனியாவை போய் பார் அப்படின்னு மட்டும் சொல்லிடல. அங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நீ எழுந்திருந்து நேரு தெருவுக்கு நேராக போ. என்னங்க சொல்கிறாரு, நேரு தெருவுக்கு போ அப்படின்னு. நேர் தெருவுக்கு போ, அந்த தெருவில் போய் அனனியான்னு ஒரு மனுஷன் இருப்பான், அவங்ககிட்ட பார்த்து ஜெபம். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறது நமக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இருக்காது, கேட்காத மாதிரி நான் நடந்துக்குவேன் சில நேரம். ஆனால் அதை சொல்லவே முடியாது. ஆண்டவர் சொல்ல ரொம்ப க்ளீனாக, ரொம்ப கரெக்டாக, காதில் உழுறாமல் கரெக்டாக அடித்த மாதிரி பேசுவார் ஆண்டவர் சில விஷயங்கள்லாம், சரியா. அந்த மாதிரி தான். அப்போ பாருங்கள், பவுலுக்கு அங்கே போய் அனனியாட்ட போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த தெருவு பேரை சொல்லி போய் அங்கே ஜெபம் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். இப்படி தான் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்ம என்ன வழியில் நடக்கணும்னு சொல்லி தேவன் அதை காட்டுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம மேலே அவர் கண்ணை வச்சு நமக்கு ஆலோசனை சொல்கிறாராம். நம்ம தான் நினைக்கிறோம் நம்மளை யாரும் பார்க்கல, என்ன நம்மளை யாரும் பார்க்கல, நம்ம இஷ்டம் போல் நடக்கிறோம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அவரோட பிள்ளைகளை தவறான ஒரு வழியில் போனால், இதுக்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாரு, சரிங்க. ஆவியானவர் எதுக்கு, ஒரு பாவம் செஞ்சிட்டிங்கன்னா டக்குன்னு அவன் அங்கே போகிறான், டக்குன்னு திருப்பு அவனை வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஒரு பிறந்த குழந்தைய தாய் எப்படி பார்த்துக்குவாங்க, எப்படி பார்த்துக்குவாங்க. குழந்தை கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, புள்ளை விளையாண்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு கண் என்ன செய்யும், பிள்ளைக்கு ஏதாவதுன்னா தாய் டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மேலே ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன, குழந்தைய தாய் அப்படியே பார்த்து எந்த சூழ்நிலை எங்கே வேலை செஞ்சாலும் ஒரு கண் எங்கேன்னு இருக்கும், குழந்தை மேலே இருக்கும். 10 பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கும் ஸ்கூலில், நம்ம சாப்பாடு ஊட்ட போயிருப்பாங்க. ஆனால் அந்த குழந்தை அப்படி எங்கே இருந்தாலும் கீழே விழுந்துட்டால் உடனே ஓடுவாங்க, சரியா. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தேவன் என்ன, அவர் கண்ணை நம்ம மேலே வச்சு நமக்கு என்ன செய்கிறாரு, ஆலோசனை பண்ணுறாரு. இந்த வழியில் போ, இந்த காரியத்தை செய். இந்த மாதிரி அனுபவம்லாம் இருக்குல்ல பிரதர் உங்களுக்கு, இந்த இடத்துக்கு செய், இந்த பிடிப்போ, இதை பேசு, இந்த வசனத்தை பேசு, இந்த பாடல் பாடு, இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் ஆலோசனைக்காரர், நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை கொடுக்குறார். நம்ம தான் கேட்கணும். ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் தரார், சரிங்களா. ஆலோசனை கொடுக்குறாரு. நம்முடைய தேவன் ரொம்ப அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீதிபரர். அவர் நியாயாதிபதி, அல்வா ஒமேகா, ஆதி மந்தமாக இருக்கிறாரு. அவருக்கு எண்ணிறந்த நாமங்கள் இருக்கிறது நம்மளுடைய தேவனுக்கு. அதில் சில நாமங்கள் பார்த்திங்கன்னா நமக்கென்று எழுதி கொடுத்துருக்கிற சில நாமங்கள் பாருங்கள். ஏசாயா 9:6 சொல்கிறாரு, அவர் நாமம், அவர் அதிசயமானவராம். எப்படி, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் ஆலோசனை கொடுக்கிறவர், அவர் நித்திய பிதாவாக இருக்கிறாரு, சரிங்களா. அவர் அதிசயமானவராக இருக்கிறாரு. ஒரு காரியத்தை சொல்கிறேன், நான் சொன்னதை சொல்கிறேன், செய்யுங்க. தினந்தோறும் நீங்கள் எழுந்து காலையில் இந்த வசனத்தை ஒரு தடவைனாச்சும் நீங்கள் அறிக்கை செய்யுங்க.
ஆண்டவர் சொல்லும்படி சொன்ன காரியம். இந்த வசனத்தை கொடுத்துட்டு எல்லாரும் தினந்தோறும் இன்னையிலிருந்து என்ன இந்த வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. ஏசாயா 9:6. சரியா? இந்த வசனத்தில் அவர் நாமத்தை நீங்கள் டெய்லி அறிக்கையிடுங்க. எழுந்த உடனே, ஆண்டவரே நீர் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் நித்திய பிதா, நீர் சமாதான பிரபு, உம்முடைய நாமம் அதிசயமாக இருக்குது. தினந்தோறும் எழுந்து காலையில் இந்த வசனத்தை நீங்கள் தினந்தோறும் அறிக்கை செய்யும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயமானவராக இருப்பார், ஆலோசனை கர்த்தராக இருப்பார், உங்கள் வாழ்க்கையில் வல்லமையுள்ள தேவனாக இருப்பார், அவர் நித்தியமாக இருக்கிற பிதாவாக உங்கள் வாழ்க்கையில் இருப்பார், சமாதான பிரபுவாக உங்கள் குடும்பத்தை ஆட்சி செய்வார். சரியா? அந்த மாதிரி இருப்பார். தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லும்படி சொன்ன வசனத்தை நான் சொல்கிறேன். சரியா? நம்மளுடைய இருதயம் நம்ம மனசு எப்படி தெரியுமா? நம்முடைய மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம மனசு எப்போவுமே இந்த உலகத்தோடும் இந்த உலகத்தின் இச்சைகளோடும் எப்போவுமே இசைந்து வழிநடத்த அப்படியே போய்கிட்டு இருக்க தான் இந்த மனசு விரும்பும். இந்த மனசு எப்படி இருக்கும்? இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் உள்ள இச்சைகளோடும் அப்படியே இசைந்து ஓடுறதுக்கு தான் இந்த மனசு விரும்பும். ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த இச்சைகள் இருந்தும் இந்த உலகத்தில் இருந்தும் வேறுபட்ட பிரிக்கப்பட்ட சந்ததியாக ஆவியானவரை பெற்றுக்கொண்டவர்கள் நாம் தேவனோடு இசைந்து ஓட வேண்டும். நான் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? உலகமும் அதன் இச்சைகளும் இருளான காரியங்கள். சரியா? அந்த இச்சையிலிருந்து இருளிலிருந்து பிரிக்கப்பட்ட ஜனங்கள் நாம் என்ன செய்யணும்? ஆவியானவர் வெளிச்சத்தில் தேவனோடு இசைந்து நம்ம ஓட வேண்டும். இதுதான் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். சரியா? அப்போ நம்ம மனசு என்ன செய்யும்? இன்றைக்கி நம்ம கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் செல்ஃபோன் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியாக போயிட்டு வரலாம். இப்படி நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இது உலகம், இந்த உலகத்தோடு நம்ம மனசு இசைந்து போகும் பொழுது தேவனுடைய காரியங்கள் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்காம போயிடும். சரியா? அப்போ நம்ம தேவனோடு இசைந்து வாழும் பொழுது இந்த மனசை கட்டுப்படுத்தி ஆவியானவருடைய ஆளுகைக்கு கொடுக்கும் பொழுது, அவருடைய ஆலோசனை நடக்கும் பொழுது நமக்கு நித்தியமாக நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரர் தேவனிடத்திலே ஆலோசனை பெற்று ஆலோசனையில் நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழியத்தில் 100% அது ஒரு வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். சரிங்களா? அவருடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது 100% வெற்றி வாழ்க்கையாக இருக்கும். இப்படி தான் தேவன் விரும்புகிறார். யோபு 12:13 சொல்கிறார், அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும். யாருக்கிட்ட? தேவனுக்கிட்ட. எத்தனை ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும். அவருக்குத்தானே ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவர்கிட்ட தான் ஆலோசனை இருக்குது, புத்தியும் இருக்கான். யோபு சொல்கிறாரு. சரிங்களா? அவரிடத்துல வாசிங்க 12:13. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும். அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. பாருங்க, அவரிடத்துல ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அவரிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரியா? தேவனுடைய வேலையை செய்கிற யாராக இருந்தாலும் அது தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் செய்யும் பொழுது அது எப்போவுமே தோல்வியில்தான் முடியும். சில நேரங்களில் நான் ஆலோசனை கேட்காம செஞ்சுடுவேன், அந்த வேலை தோல்வியில் முடியும், நடக்காது. சரிங்களா? இன்றைக்கி 2 வாரமாக பார்த்துங்க, அந்த கேகே நகர் ஃபுல்லாக ட்ராக்ஸ் கொடுத்து 200 வீடு குடும்பங்களை சந்திச்சிருக்காங்க. நாளைக்கு வராங்க, ஒரு டீம் வராங்க நமக்காக வேலை செய்ய. வந்து சகோதரிகள் சகோதரன் எல்லாம் வந்து ட்ராக்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் இந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களையும் சந்திக்கிறாங்க, ஆலோசனை செய்கிறோம். எப்படி செய்யலாம், எங்கே போகலாம், எப்படி ஆண்டவரை செய்யணும். எங்கள் சபைக்கு ஆத்மா வேணும் ஆண்டவர், ஆத்மா வேணும். இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, வரணும். இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்கள், ரோட்டில் எல்லாம் உட்காந்துருக்க ஏழைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சர்ச்சில் உட்கார வைக்க போகிறேன். ஆமென்.
எல்லாரையும் கூப்பிட்டு வர போகிறேன். எல்லோரும் உட்காந்துருப்பாங்களா ரோட்டில், எல்லாத்துக்கும் ஒரு டிஷர்ட்டு எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு கொடுத்து சர்ச்சில் வந்து உட்கார வைக்க போகிறோம். ஆமென். எல்லாம் ஆத்மா தான், எல்லாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷர்கள் தான். எல்லாம் சபைக்கு வருவாங்க வருங்காலங்களில். சரியா? அப்படி தான் நம்ம ஆலோசனை பெற்றுக்கொண்டு நம்ம செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 11:14 சொல்கிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்களாம். எதுக்கு பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண சொல்கிறாங்க? எதுக்கு ஜெபம் பண்ண சொல்கிறாங்க? அவர் ஆலோசனை கொடுப்பார். எங்கள் ஐயாட்ட பாஸ்டர் விக்டரியா ராஜா ஐயா அவங்க வந்து எண்ணிறந்த ஜனங்கள் ஆலோசனை பெற்றுக்கிட்டாங்க. ஆலோசனை கொடுப்பார், அவ்வளோ ஆலோசனை கொடுப்பார். எனக்கு எவ்வளோ ஆலோசனை கொடுப்பார். என்ன இதை இப்படி செய்யணும் ரமேஷ், இதை இப்படி செய்யணும், இதை இப்படி பண்ணு, இந்த வேலை செஞ்சினே இப்படி செய் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுக்குறாங்க. நாங்கள் நம்மலாம் ஒரு விசுவாசியாக இருக்கிறப்போ போய் ஆலோசனை கேட்போம். பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவோம். ஏன் இதை எப்படி செய்யலாம் என்னான்னு. ஆலோசனை இல்லாமல் செய்யும் பொழுது அதெல்லாம் தோல்வி அடைஞ்சிரும். இப்படி செஞ்சிட்டேனே நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறத நம்ம பார்த்துருக்குறோம். பார்த்துருக்கோமா இல்லையா? அந்த மாதிரி தான் ஆலோசனை தேவனிடத்தில் பெற்றுக்கிட்டு அந்த ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது நமக்கு அதில் வெற்றி நமக்கு கிடைக்கிறது. நீதிமொழிகள் 11:14 ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்களாம். அதாவது விழுந்து போவாங்கன்னா எழுந்திருக்க முடியாது. சரிங்களா? ஒரு தப்பு செஞ்சிட்டா அதுலேருந்து விழுந்து போக முடியாது. நீதிமான் விழுந்தால் 7 தரம் விழுந்தானே எழுந்திருப்பான். நீதிமான் விழுந்தாலும் விழ மாட்டான், ஆனால் விழுந்தாலும் ஆச்சரியக்குறி தான். சரியா? ஆச்சரியக்குறி. விழுந்தாலும் எந்திரிப்பான், விழ மாட்டான் ஆனால் அவன். சரியா? ஆனால் துர்மார்க்கன் விழுந்தா அவ்வளோதான். சரியா? அப்போ அது மாதிரி ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாயிருக்கும். ஆமென். இப்போ ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி ஆலோசனை பெற்றுக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கும். பாருங்கள், சவுலின் ராஜ்யம், சவுல் எல்லாத்துக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்து சவுலினுடைய ராஜ்யம் விழுந்ததற்கு காரணம் அவன் தேவனிடத்தில் ஆலோசனை இல்லாமல் இருந்ததுக்கு தான் காரணம். தேவனிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்ளாமல் சில காரியங்களை சவுல் செய்ததினாலே தன்னுடைய ராஜ்யத்தை அவன் இழந்து போனான். ஆனால் தாவீது அப்படி கிடையாது. பாருங்கள், தாவீது எப்போவுமே, தாவீதுக்கும் சவுலுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப வேறுபட்ட வித்தியாசம். சவுலையும் தேவன் தான் ராஜாவாக கொண்டு வந்தார், தாவீதையும் தேவன் தான் ராஜாவாக கொண்டு வந்தார். ஆனால் 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, சவுல் வந்து எதையுமே தன்னுடைய தப்பை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டான், தேவனிடத்தில் சார்ந்து இருக்க மாட்டான். திடீர்னு செய்வாங்க, ஆசாரியை செய்ய வேலையை இவன் செஞ்சுருவான், சவுல் செஞ்சுருவான். அப்போ ஆசாரியருக்கு கோபம் வரும், சாபத்தை எழுதுறான். இந்த மாதிரியான காரியங்கள் சவுளுடைய வாழ்க்கையில் நடக்கும். தேவனிடத்தில் ஆலோசனை பெற மாட்டார். ஆனால் தாவீது அப்படி இருக்க மாட்டார். எந்த ஒரு உணர்வு வந்தாலும் உடனே தேவனிடத்தில் போயிடுவார். தேவனிடத்தில் போய் அவரிடத்தில் கெஞ்சி மன்றாடி அவ்வளோ தூரம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம எழுந்திருக்கவே மாட்டார் தாவீது. சரிங்களா? பாருங்கள், ஒரு சின்ன உதாரணத்தை வேதத்திலிருந்து சொல்லி நம்ம பார்க்கலாம். எவ்வளோ ஆலோசனை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். தாவீது பாருங்கள், தாவீது வந்து யுத்தத்துக்கு போயிடுறாரு, தன்னுடைய வீரர்களை கூட்டிகிட்டு யுத்தத்துக்கு போகிறார். அப்போ வந்து அமலேக்கர் என்ன செய்கிறாங்க, தாவீதின் நகரத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, படையெடுத்து வந்து தாவீதினுடைய 2 மனைவிகள், பிள்ளைகள், அந்த ஊர் எல்லா ஜனங்களையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. ஊரில் இருக்க எல்லா ஐஸ்வர்யம், எல்லா பொண்ணுகளையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ தாவீதும் அவனோட இராணுவ வீரர்களும் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரும்பொழுது எல்லாம் தீக்கிரையாக எரிஞ்சிக்கிட்டு கிடக்கும். எல்லாம் ஊரே பற்றிக்கிட்டு எரியுது. எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வீட்டில் பூட்டிகிட்டு வந்திருக்கோம், திருடன் வந்து திருடிட்டு போயிட்டான். இப்போ எங்கள் வீட்டுக்கு வரானாங்க, வந்தால் ஒன்றும் இல்லை, வந்தால் வச்சுட்டு தான் போவான். அவன் வந்து இப்போ ஏதோ ஒன்று தூக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்படி இருக்கும்? போச்சு, நம்ம என்ன ஆராதனைக்கு தானே போனோம், ஆண்டவரை தானே பார்க்கணும், ஆண்டவர் கூட இதை பார்த்துக்க மாட்டேன்ட்டாரே அப்படி வருத்தம் இருக்குமா இல்லையா? அந்த மாதிரியான வருத்தம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப வேதனைப்படுறாரு தாவீது. அந்த தாவீது ஊர் ஜனங்க அவங்க கூட தாவீதோடு இருந்த மனுஷர்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஊரே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், மனைவி பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு போயிட்டானே, எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஜனங்கள் என்ன செய்யணும், தாவீதையே கல்லடித்து கொன்று போடணும், இவனால தான் எல்லாம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ஆக்ரோஷமாக இருக்கிறாங்க. இப்போ தாவீது என்ன செய்கிறாரு, நேராக போகிறார். போய் தேவனிடத்தில் போய் நான் தேவனிடத்தில் விசாரிக்கணும்,
தேவனிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு என்ன செய்கிறது, தாவீது ஆசாரியனாகிய என்ன அபியத்தாரை கூப்பிடுறாரு. வா ஆசாரியன் அபியத்தார், வா இங்கே போய் ஏபோத்தை கொண்டு வா. ஏபோத்துனா என்னன்னு தெரியுமா? ஏபோத்துனா ராஜாக்கள் எப்போவுமே என்ன செய்வாங்க, முன்னாடி 12 கல்லை வச்சு போட்டிருப்பாங்க. அதான் ஏபோத். 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 கல் இருக்கும். சரிங்களா? வைரம், வைடூரியம், ஆசாரியன் உடை. ஏபோத்துங்கிறது ஆசாரியனுடைய உடை. 12 கோத்திரம் 12 கல் அந்த கோத்திரத்தோடு இருக்கும். அதான் ஏபோத். அதை போட்டுட்டு தான் அந்த ஆலயத்துக்குள்ளே போவாங்க. அப்போ சொல்கிறாரு, அபியத்தாரை கூப்பிட்றாரு தாவீது, கூப்பிட்டு இங்கே வா ஏபோத்தை கொண்டு வா. கொண்டு வந்து ஏபோத்தை போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாரு. எங்கே? தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கே தாவீது என்ன சொல்கிறாரு, தேவனிடத்தில் பேசுகிறார், ஆலோசனை கேட்குறாரு. சரிங்களா? அவர் ராஜா தானே, தாவீது எவ்வளோ பெரிய ராஜா. அவர் எதாக இருந்தாலும் உடனே எடுக்கலாமா, முடிவு எடுக்க முடியும், எடுக்கலாமா எடுக்கக்கூடாது. அவர் ராஜா, எது வேணாலும் செய்யலாம். வாடா திருப்பி போகலான்டா, போய் எல்லாத்தையும் அடித்து திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு செய்யலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. பார்த்துக்கங்க, நம்ம செஞ்சுருவோம். எவனாவது ஒருத்தன் 10,000 ரூபா கொடுத்துட்டா போதும், ஆண்டவரே மறந்துடுறோம். கரெக்டாக இல்லையா? நான் பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய்க்கலாம், காசெல்லாம் செலவு பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட போய்க்கலாம் பார்த்து. அப்படி இல்லை. தாவீது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். இதெல்லாம் எதுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க? வேதத்தில் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் எழுதியிருக்குப்பா, இந்த மாதிரி நீ நடந்துக்க. இந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. இந்த சம்பவத்துக்கு நான் எப்படி பதில் கொடுத்தேன் அப்படின்னு தான் கிறிஸ்தவர்களுக்கு, தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட சட்ட புத்தகம் இது. லீகல் டாக்குமெண்ட். இதுதான் நியாயந்திருக்கும். இந்த வசனம் தான் நம்மளை என்ன செய்யும், நியாயந்திருக்குமா. அப்போ நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறார். சரிம்மா? இப்போ இனிமேல் ஒரு முடிவு எடுங்க. தினந்தோறும் நான் ஒரு அதிகாரம்னாச்சும் ஒரு நாளைக்கு படிப்பேன். முடிவெடுங்க. டெய்லி காலையில் படிங்க, வேதத்தை வாசிங்க. வேதத்தை ஒன்றும் செய்ய வேணாம், அவருடைய நாமத்தை துதித்து கொண்டே இருக்கணும். செய்யுங்க, தினந்தோறும் செய்யுங்க. நான் செய்கிறேன். நான் செய்கிறதுனால தான் சொல்கிறேன். என் மனைவி பிள்ளையெல்லாம் உட்காந்துருக்காங்க, கேட்டு பாருங்கள். எழுந்திரிச்சிருவேன் 4:30க்கெலாம் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு, மனைவிக்கு டீ போட்டு வச்சுட்டு, நானும் டீயை குடிச்சிட்டு என்ன உட்காந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பேன். ஒன்றும் அமைதியாக. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்பேன். பிசாசுகள் நடுங்கும், பாதாளம் நடுங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு அபிஷேகம் இறங்கும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வார். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஒரு வல்லமை இறங்கும். உங்கள் மத்தியில் இறங்கும் பொழுது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, அவருடைய சிங்காசனத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டு அப்படியே கடந்து வரும். அவருடைய நாமத்துக்கு முன்பாக யாருமே நிற்க முடியாது. அவருடைய நாமத்தை ஏந்திரிச்சு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்னு உயர்த்தும் பொழுது ஒரு அபிஷேகம் கடந்து வரும். தினந்தோறும் அவருடைய நாமத்தை உயர்த்துங்க. ஒரு அதிகாரத்தைனாச்சும் ஒரு நாளைக்கு படிங்க. தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போ தாவீது என்ன செய்கிறாரு, ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, என் பிள்ளைகள், என்னுடைய எல்லா மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இப்போ நான் என்ன செய்யணும்? நான் அதை பின்தொடர்ந்து போகட்டுமா? போனால் அந்த யுத்தத்தில் எனக்கு வெற்றி தருவீங்களா? போகிறேன், ஆனால் வெற்றி தருவீங்களா? போகலாமா? என் பிள்ளையெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கானே, ஊரே கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானே, நான் என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் தான் எனக்கு ஆலோசனை தரணும். அப்போ என்ன ஆண்டவர் செய்வார்? என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ போ, அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இழந்த எல்லா பொருட்களையும் ஆண்டவர் உங்களை பார்த்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று. அதை வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 1-8 வசனங்களை வாசிங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும்
சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். பாருங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கொன்று கூட போடல, சிறை பிடிச்சிட்டு போயிட்டான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எல்லாம் அங்க ஊரே கூக்குரல், எல்லாம் மரண ஓலையா இருக்கு, எல்லாம் கத்துறாங்க. இப்போ சாவி ஒரு வசனம் வாசித்தோம்ல, அபயப்பட்டு கூப்பிட்டேன். ஏன் பிரதர் 32:8 நெருக்கத்திலே அபயமிட்டேன்னு ஒரு வசனம். அந்த வசனத்தின்படி இங்கே எல்லாம் கூக்குரல் தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு கேட்டிங்கல்ல, இதுதான் அபயமிட்டு கூப்பிட்றதுன்னா சத்தமிட்டு கூப்பிட்றாங்க. ஏன்னா எல்லோரும் இங்கே எரிஞ்சு கிடக்கு, பிள்ளைகளெல்லாம் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அந்த என்ன ஒரு பயம் திகிலோட அங்கே தேவனிடத்தில் கத்துறதை பார்க்கலாம். தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சொல்கிறார்ல சங்கீதத்தில், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு. இதான் இதை வச்சு தான் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். என் நெருக்கத்தில் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி. வாசிங்க. சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். பாருங்க, யுத்தத்துக்கு தாவீதோட போனாங்க சண்டை போடுறதுக்கு. இன்னைக்கு தாவீதே கொள்ளணும்னு வந்துட்டாங்க. எல்லாம் இழந்த ஒரு விரக்தியில் இவன் இருந்தனால தானே நம்ம எல்லா மனைவி பிள்ளைகள்லாம் எல்லாம் இழந்துட்டோம். அதனால் இருக்கக்கூடாதுன்னு கல் எறிந்து கொள்வதற்கு அவங்க ஆயத்தம் பண்ணுறாங்க. அப்புறம் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சரி, ஊழியக்காரங்களுக்கும் சரி, இன்றைக்கி கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? கர்த்தருக்குள்ளே நம்ம பலப்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ கஷ்டத்தில் வந்தாலும் நம்ம என்ன செஞ்சோம்? கர்த்தருக்குள்ளார நம்ம திடப்படுத்திக்கிட்டே இருக்கோம். கர்த்தர் எனக்கு சகாயம், நம்ம பயப்படேன், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் நாம் திடப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி தாவீது எந்த ஒரு மனப்பதற்றம் வந்தாலும் நம்ம ஓடி போய் நிற்க வேண்டியது கர்த்தரிடத்தில், தேவனுடைய சமூகத்தில். அவரிடத்துல போய் நின்று அவரிடத்துல ஆலோசனை கேட்டு அவரிடத்துல நம்ம அவர் வழியில் நடக்கும் பொழுது நமக்கு ஜெயமாய் கிடைக்கும். சரியா? வாசிங்க. நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அப்ப தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இந்த தண்டை நான் பின்தொடரலாமா? தண்டுன்னா இராணுவம். சரியா? இந்த இராணுவத்தை நான் பின்தொடரலாமா? எனக்கு வெற்றி கிடைக்குமா? நீங்கள் தருவீங்களா அப்படின்னு ஆலோசனை கேட்குறாரு. சரியா? அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? வாசிங்க. அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஒன்று கூட மிஸ் ஆக்க மாட்டீங்க. ஒரு துண்டு கூட காண போகாது. சகலத்தையும் நீங்கள் திருப்பி கொள்வீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நம்ம பார்க்கலாம். அதனால் நம்ம என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மளாவது போய் நிற்க வேண்டியது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது, என்ன செய்யணும்?
எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆலோசனை செய்ய வேண்டும். பாருங்கள், எலியாவின் வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை தேவன் காரியங்களை செய்திருக்கிறார். எலியாவின் வாழ்க்கையில் பாருங்கள், எலியா வந்து பாருங்கள் ஆகாப்பை பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த வருஷம் மழை பெய்யாது, பனி பெய்யாது, இந்த வருஷம் உனக்கு பஞ்சகாலம் தான் அப்படின்றாரு. பஞ்சகாலம் தான் சொல்லிவிட்டு என்ன செய்கிறாரு, போய் கேரித் ஆற்றங்கரையில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சொல்லிவிட்டு கேரித் ஆற்றங்கரைக்கு போ, அங்கே போய் உக்காரு. ஆலோசனை கொடுக்குறாரு ஆண்டவர். அங்கேயே உக்காரல, அங்கே இருந்தவருக்கு காக்கா மூலமாக போசிக்கிறார். எலியாவுக்கு அப்பமும் என்ன இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துச்சு காக்கா. அப்படி தேவன் நம்மை ஆலோசனை கொடுத்து போஷித்து வழி நடத்துகிறார். ஏன்னா கேரித் ஆற்றங்கரையிலேயே வச்சுருந்தாரா, போ விதவை வீட்டுக்கு போ. அந்த விதவை வீட்டுக்கு போய் அங்கே போஷிக்கிறதுக்கு விதவைக்கு கட்டளையிடுறாரு. சரியா, அவர் நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நடக்க வேண்டிய வழி அவர் காட்டுறார். எங்கே போகணும், எங்கே தங்கணுன்ற விஷயத்தை கூட சொல்கிறார். ஏன் விதவை வீட்டுக்கு போனார் தெரியுமா? ஏன் விதவை வீட்டுக்கு போனார் எலியா? எலியாவும் போஷிக்கப்பட வேண்டும், அந்த விதவையும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சரியா, அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு. ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தாருன்னா அங்கே ஒரு வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம். சரியா, அதுக்கு தான் வச்சுருக்கிறாரு. ஊழியக்காரங்கள் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். அப்போ ஊழியக்காரங்கள் அந்த எலியாவும் ஆசீர்வாதத்தை போஷிக்கப்படுறாரு விதவை மூலமாக. அந்த குடும்பமும் அந்த பஞ்ச காலம், இப்போ சாதாரண காலம் இல்லை, அந்த பஞ்ச காலத்தில் விதவை ஆசீர்வதிக்கப்படணும்னு தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 48:17 வாசிங்க. இன்றைக்கி நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்ம சபைக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஏசாயா 48:17, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறார் சொல்கிறாரு. யார் சொல்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா, எஜமான் சொல்வதற்கும் வாட்ச்மேன் சொல்வதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு கலெக்டர் சொல்வதற்கும் பியூன் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்குது. இங்கே யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறாரு. யாருக்கு? நமக்கு சொல்கிறாரு. சரியா, என்ன சொல்கிறாரு? பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற, உன் வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை நடத்த வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரை, எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் நிற்பேன். ஆண்டவரை, என் குரலை கேட்டு எனக்கு செவி கொடுங்க, எனக்கு என் சத்தத்தை கேளுங்க, எனக்கு மறு உத்தரவு கொடுங்க. ஆண்டவரை, எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த பதட்டம் வந்தாலும் கர்த்தரையே சார்ந்து கர்த்தரையே வாழும், அவரை நம்பி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை 100% அது ஒரு வெற்றி வாழ்க்கையாய் இருக்கும். ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் சொன்ன காரியங்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நான் அறிவித்து விட்டேன். ஆண்டவரை, பேசிவிட்டேன். நீங்கள் கேட்ட ஒவ்வொருவருக்கும், கேட்கப் போகிற மற்றவர்களுக்கும் நீங்கள் இருதயத்தை புதுப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை, இந்த செய்தி யாருக்கென்று எனக்கு தெரியாது. நீங்கள் பேச சொன்னீங்க, நான் பேசிட்டேன். ஆனால் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேரும். இந்த வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள், இருபுறமும் கருக்குள்ள வார்த்தைகள். ஆண்டவரே, இந்த வசனம், இந்த வார்த்தையின் மூலமாக அநேக ஜனங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். ஆலோசனை கொடுத்து, உங்களுடைய ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை கொடுத்து, நீங்கள் நடத்துகிற வழியிலே அவர்களை நடத்தி, ஆண்டவரே, அவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிற வழியிலே அவர்களை நடத்துங்க. பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதிப்பேன்னு சொன்னீங்களே, இப்படியாய் செய்கிறதுக்காய் நன்றி. பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் உண்மையே சார்ந்து இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நாம் போவோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார்,
என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். இதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அவருடைய சரீரத்தை இப்பொழுது நம்ம புசிக்கும் பொழுது நமக்கு இருக்கிற சரீரத்தில் இருக்கிற எல்லா இரத்தத்தின் டிஎன்ஏவும் இயேசு கிறிஸ்துவின் டிஎன்ஏவாக மாறுகிறது. அவருடைய குணங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய சாபம் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய குமாரனுடைய சாயல் நமக்குள் வெளிப்படுகிறது. இதோ அவருடைய சரீரம். அவருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் புசிப்போம். இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அவருடைய இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனையை நடத்தி கொட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 7 சபையில் உலாவினவர் இன்றைக்கு எங்கள் சபையிலும் உலாவின இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதையில் எங்களை வழி நடத்துங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்க. என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வசனம் எங்களுக்கு கிரியை செய்யட்டும், எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ்.